குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த கோவிலெல்லாம் மணி அடிக்கிறாங்க இல்லையா, அதை பற்றின ஒரு சில விளக்கங்களை சொல்லலாங்க. இந்த கோவில் மணி எதற்காக கட்டப்பட்டது, ஏன் கட்டப்பட்டது, எதற்காக அதை தினம் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்கான காரணம் இன்று வரை யாராச்சும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது யாருக்கான ஓசையாக கூட இருக்கணும்னு கூட எடுத்துக்கலாங்க. ஒரு மனிதன் தன்னை உணர தனக்கு ஒரு மிகப்பெரிய சாமர்த்தியம் ஒன்று வேணும்னா அதுக்குள்ள அந்த சாங்கல்யத்தை எப்படி அவன் பூர்த்தி செய்ய வேண்டுங்கிறத நிதர்சனத்தின் உதவியோடு அவனே அதிலிருந்து மீண்டு வரணும். அதை அவனே கற்றுக்கொள்ள அவனுக்கு எது உறுதுணையாக இருக்கின்றதோ அது ஒவ்வொரு நேரமும் அவனுக்குள் இருந்து அந்த ஓசையாய் கேட்கின்றதுங்கிறத, எங்கிருந்து அந்த ஒளி கேட்கின்றதோ அந்த ஒளியோடு அவன் ஊர்ந்து சென்றால் போதுங்க. அப்போ அந்த ஒளியும் அந்த மணியின் ஓசையும் ஏன், எங்கிருந்து, எப்படி பிறக்கின்றதுங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. நிதர்சனத்தை உணர்ந்த பல ஜாம்பவான்கள் எல்லாம் நித்தியனத்தை உணர்றதுக்காக பல இடங்களுக்கு பயணிச்சு இருக்காங்க. ஏன், பல பயணப்பட்டியல்களில் இதனுடைய விளக்கத்தை எப்படியெல்லாம் சொல்லணுமோ அப்படியெல்லாம் சொல்லவும் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் உண்மையின் தத்ரூபத்தை உணர பல பேர் இன்று வரையில் அதனுடைய யோகத்தை எப்படியெல்லாம் அவங்க கற்றுக்கொண்டார்களோ அதனுடைய ஞானம் அவர்களிடமிருந்து அந்த மீண்டும் மீண்டும் வெளிப்பட ஆசைப்பட்டாலே அதிலிருந்து அவர்கள் எதை உணர்ந்த அவர்கள் அதன் தன்மைக்கேற்ப மீண்டும் மீண்டும் பயணப்படுகின்றார்களோ அதில் அவர்களே முழு வெற்றி அடைகிறாங்க. இப்போது இந்த மணியின் ஓசையை எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. கோவிலாகட்டும், பள்ளிகளாகட்டும், இல்லை வீடுகள்லேயே நம்ம ஒவ்வொரு முறையும் பூஜிக்கும் பொழுதாகட்டுங்க. ஏன், ஆடு மாடு இதுக்கு எல்லாருக்கும் கூட கழுத்தில் கூட கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது உங்கள் கழுத்தில் நான் மணி கட்ட ஆசைப்படுகின்றேன். ஓ மணியே, நீங்கள் ஓசை எழுப்பும் பொழுதெல்லாம் எங்கிருந்து அந்த ஓசையை உணர்வீர்கள்? அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.